எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா வேர்ல்ஃபோட ஷோகேஸ் தான் பார்க்க போகிறோம். தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க வேர்ல்ஃப் ஷோகேஸை. ஸோ வேர்ல்ஃப் ஷோகேஸ் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்க. ஸோ டிரான்ஸ்மிஷன் நல்லா கொடுத்துருக்கு, 7000 டேமேஜ் கொடுத்துருக்கு. லைட்டாக ஃபோன் லேக் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ லேக் தான் ஆகுது, ஏன்னா உங்களுக்கு ஸ்பீட் பண்ணி ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் வீடியோ. ஸோ ஸ்பீட் பண்ணனால ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸ்பீட் பண்ணி லேக் தெரிஞ்சுன்னா ஸ்பீட் பண்ணாட்டி எப்படி இருந்துன்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு நல்லான்ட்ருக்கீங்க. ஸோ அதுக்காக ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியும் இதில். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா பவரும் போட்டுருந்தேன், இதுக்கு ஒரு டேமேஜ் எல்லாம் கொடுக்குது, நல்ல ஒரு டேமேஜ் தான் கொடுக்குது. தேர்ட் டேமேஜ் வந்து தரமாக 9000 கூட குறைஞ்சிச்சு டிரான்ஸ்மிஷனில். ஸோ இது ஒரு பாடி ஃப்ளிக்கர், இதுவும் 9000 கூட குறைஞ்சிருச்சு. சூப்பர். இப்போ வந்து M1 காம்போவில் 7000 கிட்ட 8000 குறைஞ்சிச்சு. ஓகேவா. ஸோ ஒரு M1க்கு 1447 குறையுது. ஸோ ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் டிரான்ஸ்மிஷன் பண்ணுவோம். வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். ஓகேவா. நல்லா ஒரு இது தெரியுன்னா நல்ல ஒரு M1 தான் இருக்குது. ஸோ நல்லா பவராக தான் இருக்குது. ஸோ பைரட் ரைடிங் இருந்துச்சு, அவங்களே அடிச்சு காட்டினேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஃப்ராக்மெண்ட்டும் கிடச்சிச்சு. அதுவும் கிடச்சி எப்படி அவ்வளோ ஃப்ராக்மெண்ட் குறைஞ்சி பார்க்குறீங்க. சிபி எலிவிஷன் ஹண்டிங் போனோம், அது வந்து என்னாச்சு எப்படி முடிச்சுன்னு மறக்காமல் வீடியோ நான் இன்றைக்கி போடுவேன். அதையும் சேர்த்து இன்றைக்கி போட்டுருவேன். அப்புறம் டெய்லி சொல்கிறேன், அப்புறம் சொல்லிவிட்டு அடுத்த நாள் வீடியோ போட மாட்டேடா அப்படின்னு தான் சொல்கிறீங்க. இன்றைக்கி போடுறீங்க. ஓகேவா. ஸோ வீட்டில் நெட்டு சொல்கிற வைஃபை கரண்ட் பிரித்து வைஃபை வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னு தெரில, வைஃபை இருந்தால் தான் நான் நெட்டை போட முடியும். இந்த வீடியோவே தெரியல. ஸோ பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வந்து செகண்ட் டிரான்ஸ்மிஷன் பண்ணிட்டோம். ஓகேவா. பார்த்து செகண்ட் டிரான்ஸ்மிஷன் நல்லா தான் இருக்குது. ஸோ இது இப்போ வந்து நல்லா பவராக இருக்கும், நல்லா ஸ்பீடாகவும் இருக்கும். நான் இப்போ வந்து இன்ஸ்டிங் ரன் பண்ணியிருக்கேன், லைட் நம்ம முடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு தான். ஸோ பாஸ் பார்த்தீங்கன்னா M1 காம்போ பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குது. M1 காம்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா M1 காம்போ தான் அடிச்சிட்டு இருக்கேன் மேக்ஸிமம். நல்லா M1 அடிச்சிட்டு நம்மளோட பாஸை. ஸோ இப்போ வந்து வேறு என்ன போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இருங்க. ஐயோ வீரா தம்பி, என்னடா தம்பி இருங்க சொன்ன வந்து என்னை போட்டுக்கிட்டே இருக்கேன். அடப்பாவி முடிச்சிங்களா டே இருடா. அடப்பாவி அதுக்குள்ளே இதே முடிஞ்சுங்க. சீக்கிரமாக சரிங்க, நான் இந்த இங்கே அடிச்சு காட்டுறேங்க. எதுக்கு தேவலாம் பாசிட்டுனா போயிட்டு. ஸோ என்னோடய குஸ்து இங்கே தான் கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம கிரேடிங் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ நம்ம வந்து ப்ரீஸ்டாரிக்கு இடத்துக்கு போகலான்னு இருக்கோம். ஸோ அதுக்காக கொஞ்சம் ஒரு ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இடத்துக்கு போகல, அந்த இடத்துக்கு போனால் ஒரு சில இது கிடைக்கும். நான் ட்ராகன் கூட ஃபுட் கிடைக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் சில ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால் வந்து அதெல்லாம் பண்ணலான் இருக்கோம். ஸோ ட்ராகன் டேலண்ட் எடுக்கலான் இருக்கோம். மேபி நெக்ஸ்ட் வீடியோ ட்ராகன் டேலண்டாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் சினியாக இருக்கலாம், தெரியல. ஸோ பார்ப்போம். ட்ராகன் டேலண்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எப்படி ட்ராகன் டேலண்ட் எடுத்துருவேன்னு நினைக்கிறேன், தெரியல. நான் அப்படி இன்றைக்கி வந்து போன்ஸ் கலெக்ட் பண்ணணும், அப்போ தான் ட்ராகன் எடுக்க முடியும். போன்ஸ் கலெக்ட் பண்ணி நான் பிளாக் டூவில் ஸ்டார்ட்ஸை மாற்றிட்டு இந்த ட்ராகன் எடுத்துக்க மாற்றிடுவேன், அப்போ தான் ட்ராகன் டேலண்ட் எடுக்க முடியும். ஸோ ஓகே, இவங்க வந்து அடுத்த பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு டேமேஜ் கொடுத்துருக்கும், பார்த்துட்டே இருப்பீங்க. ட்ராகன் டேமேஜ் பார்த்துருப்பீங்க. 14,000 இதுக்கு டிரான்ஸ்மிஷனில். ஸோ இல்லாமல் சும்மா ஓபியாக இருக்குது டேமேஜ்லாம். இது இந்த ஒரு இதிலே பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம் ஈஸோ. ஓகே, இந்த ஒரு தான் இந்த ஒரே ஒரு பவர் வந்து போதும் ஸ்டார்ட் ரியாக்ஷன் ஆகிட்டு நம்ம லாடில் அடிக்கிறதுக்கு. இது வந்து தேர்ட் பவர் தரமாக இருக்குது, எல்லா பக்கமே தரமாக தான் ஈஸி இருக்குது. ஸோ வேல் ஃபயரில் அடிச்சதுனால அது நல்லா மாஸ்ட்ரி ஆகுது. ஸோ நம்ம ட்ராகன் பிரத்தில் அடிச்சா நல்லா வேகமாக மாஸ்ட்ரியாகவும் ஆயிரும். ஓகேவா. அதனால் வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் கிரேண்டிங்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒவ்வொரு ட்ராகன் எடுத்து ட்ராகன் இது ஃபுல்லாக 400 எடுத்துகிட்டு ட்ராகன் 10ல் 500 மாஸ்டர் இருக்கணுமா. அப்போ தான் நம்மளால் ட்ராகன் டோஜோ ஒன்று திருப்பியான். அவனும் அதுக்கு ட்ராகன் எடுத்ததுக்கப்புறமா ட்ராகன் டோஜோ கொஸ்து வரும், அதையும் முடிக்கணும். ஸோ அதெல்லாம் அந்த 1 வீக்கில் நான் பண்ணலான் இருக்கேன். ஸோ எந்த மாதிரி இருக்க போதுன்னு எனக்கு தெரியல. நான் அப்படியே கிரேடிங் பண்ணிட்டே பண்ணலான் இருக்கேன் அது அப்படியே. ஸோ நான் ஸ்டார்ட்ஸ் மாற்றிடுவேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ரேடு போய் நாங்கள் இது எடுக்கணும், ஃப்ராக்மெண்ட்ஸ் இல்லை. நான் லெவித் நட்டிங்க 6000 போயிடுச்சு. ஸோ என்னாச்சுன்னு பாருங்கள், மறக்காமல் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ வந்துடும் நினைக்கிறேன், எனக்கு தெரில. நான் பாட்டு நாளைக்கு நான் இன்மெண்ட் டெய்லி வந்து கண்டினியூஸாக வந்துடும் சொல்ல மாட்டேன். ஸோ ஃப்ரைடே வீடியோ வராது, சாட்டர்டே வராது, சண்டேவும் வராது. அடுத்த வாரம் ஃப்ரைடே தான் அடுத்து வரும். ஏன்னா ஸோ தேர்ஸ்டே வரைக்கும் வீடியோ வரும் ஈஸிக்கோ. அதுக்கடுத்து ஃப்ரைடேக்கு அடுத்து வீடியோ வராது. ஸோ ஒரு 7 டேஸ். ஓகே, கரெக்ட் 7 டேஸ் கேப்பு. அதுக்கடுத்து தான் வீடியோ வரும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன்னா நான் வந்து எனக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கும் போது எக்ஸாம் அப்போலாம் ஃபோன் எடுக்க முடியாது. ஸோ நான் எக்ஸாம் அப்போ ஃபோன் எடுக்க முடியாது. ஸோ ஃப்ரைடே வந்து ஸோ ஒரு நல்ல வீடியோவாக போடுவோம். ஸோ ஃப்ரைடேக்கு அடுத்து சாட்டர்டே தான் ப்ரீஸ்டாரிக்கு போயிடுவோம். ப்ரீஸ்டாரிக்கு போகிறோம். ஓகேவா. ப்ரீஸ்டாரிக்கு போயிடுவோம்ல, போகிறோம் கன்ஃபார்மாக. ஸோ போகிறோம்னா உங்களுக்கு தான் கூப்பிட்டு போக போகிறேன். ஸோ சரி காமெடி பண்ணுறேன்னு கேட்காதீங்க, நான் உண்மையாக சொல்கிறேன். உங்களே தான் கூப்பிட்டு போக போகிறேன் ப்ரீஸ்டாரிக்கு இடத்துக்கு. ஸோ மறக்காமல். ஸோ வீடியோ முடிய போகுதுன்னு நினைக்கிறேன்.
ஸோ சொன்னதான் ஓகே, அதான் நீங்கள் சொல்கிறேன் ஸ்ட்ரீம் இப்படி பண்ணியிருப்பேன். ஸோ உங்களே தான் கூட்டு போக போகிறேன். யாரெல்லாம் வரீங்கன்னு சொன்னாங்க கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களையும் கூட்டு போகிறேன். ப்ரீஸ் தாரிக்கு சேர்ந்து போவோம் எல்லோரும், ஓகேவா? ஸோ லெவித் நட்டியும் சேர்ந்து தான் போகலான்னு இருக்கோம். ஸோ எப்போ எனக்கு தெரியல, நான் சொல்லுவேன் ஓகேவா, அந்த வீடியோக்கு முந்தின வீடியோ சொல்லிடுவேன். ஸோ மறக்காமல் வந்துடுங்க. ஸோ நம்ம ஐடி வந்து ஜிபிடி ப்ரோ 8K மறக்காமல். அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட் ரோஸ் கொடுக்க முன்னாடி மறக்காமல் உங்களோட யூசர் நேம் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, உங்கள் யூசர் நேம் எனக்கு கமெண்ட் பண்ணால் நான் இது சப்ஸ்கிரைபர்ஸ்னு என்னால் தெரியும், ஓகேவா? மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோ இந்த வீடியோ லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆனில் போட்டுருங்க. ஸோ ஓகே, ஏன் நம்ம வந்து எக்ஸாம் ஆரம்பிக்கும் தான் நல்லா கொஞ்சம், ஆனால் இப்போ நல்லா வீடியோ வந்து தான் இருக்கும். ஸோ பை கைஸ்ன்னு சொல்ல மாட்டேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து கிட்டத்தட்ட நல்லா இது இருக்குதா, ஓகேவா? ஸோ எப்படி அந்த வேல்ஃப் கொடுத்துருங்க என்னன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து வேல்ஃப் தான், ஓகேவா? டைகரால் நம்மளால் வாங்க முடியும். டைகருக்கும் ஷோகேஸ் போடுவோம், கொஞ்சம் லேட் ஆகட்டும். ஓகே, நமக்கு இதுக்கு இப்போதைக்கு ட்ராகன் பிரத்துக்கு மாஸ்டர் பண்ணுறதுக்குள்ள நம்ம போகுது நிறைய போகுது. ஸோ என்னான்னு தெரில. ஸோ பார்த்துக்கலாம். நமக்கு அவ்வளோ டைமில் நமக்கு இருக்க 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு எனக்கு டைமு, அதெல்லாம் நான் வீடியோ போடணும். ஸோ ஓகே, ஸோ ரிட்டன் அனுப்பினால உங்களுக்கு ஏதோ வீடியோ போடுறேன். ஸோ என் ஃபோன் சரி ஹேங் ஓவர் ஆகுமா, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் நான் பார்த்துக்குவேன். ஸோ பாய் ஃப்ரெண்ட், பாய் ஃபை, பாய், டாட்டா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.